மகிமைப்படுவதாக. அனைத்தையும் படைத்த கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை என்று கண்டுதான் மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கி கொடுத்தார். அவ்விதமாக கொடுக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும் சேர்ந்து குடும்பமானார்கள். முதலாவது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்தார். அந்த குடும்பத்தினர் கர்த்தருடைய சொல்லுக்கு மீறி செயல்பட்டார்கள். அப்படித்தான் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. பிரியமானவர்களே, முன்னொரு காலத்தில் இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை அகாஸ்வேரு என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஆண்டு வந்தான். இந்திய சரித்திரத்திலும் அது இருக்கக்கூடிய காரியம்தான். இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை அரசாண்டு வந்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆட்சி மன்றம் மிக சிறப்பாக நடைபெற்றது. 127 நாட்டை ஒரே ராஜா ஆண்டு வந்த காலம் ஒன்று இருந்தது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரித்திர சம்பந்தமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த 127 நாடுகளை ஆண்டு வந்த அகாஸ்வேருவின் காலத்திலே அங்கே எருசலேமிலிருந்து பிடிபட்டு கொண்டு வந்த யூதர்களும் அதிலே இருந்தார்கள். அந்த யூதர்கள் அதிலே இருக்கும்போது அந்த யூதனில் ஒருவன் மொர்தகாய் என்பவன் ராஜாசனத்திலே காவல்காரனாக நியமிக்கப்பட்டான். அரண்மனை முற்றத்தில் ராஜாவினுடைய மெய்க்காப்பாளனாக நியமிக்கப்பட்டு யார் அந்த அரண்மனைக்கு வந்தாலும் அவன்தான் விசாரணை செய்து உள்ளே அனுப்புகிறவன். அப்படி இருக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரையும் வணங்கி, அதாவது சலிட்டடித்து அவனை விசாரித்து அவனை அனுப்பக்கூடிய ஒரு மனிதனாக மொர்தகாய் என்கிற யூதன் இருந்தான். அவன் இருந்த காலத்திலே யூதர்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில பெண்கள் அகாஸ்வேருவினுடைய அரண்மனையிலே ராஜாவுக்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ராஜாவுக்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருந்த அந்த அரண்மனையிலே எஸ்தர் என்கிற ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் மிக அழகாக காணப்படுகிறவள், மிக துல்லியமாக ஞானமுடையவளாகவும் காணப்படுகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் அங்கே இருந்தாள். மொர்தகாய் என்பவன் அந்த மெய்க்காப்பாளனாக காவலனாக ராஜ அரண்மனை முற்றத்தில் இருக்கும் பொழுது அங்கே மொர்தகாய் என்பவனுடைய கணக்குக்குள்ளே வரக்கூடிய ஆமான் என்கிற ஒருவன் வந்தான். அந்த ஆமான் ராஜாவுக்கு அடுத்த நிலைமையிலே செயல்படக்கூடியவனாக இருந்தான். ஆமான் ராஜாவிடத்திலே போய் சில சம்பவங்களை சொல்லுவான். பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற இந்த செய்தியானது நம்முடைய நாட்டிலே நாளைய தினத்திலே தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். தீபாவளியினுடைய அர்த்தம் நரகாசுரனை ஜெயித்த ஒரு சம்பவத்தை தான் அவர்கள் ஆதி காலம் முதல் சொல்லி கொண்டாடி வருகிறார்கள். அந்த சம்பவத்துக்கு ஏற்ற நிலைமையிலே திருமறையிலே காணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த ஆமான் யூதர்களுக்கு எதிராக இருந்தான். எப்படியாவது யூதர்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி
இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை அரசாண்டு கொண்டிருந்த அரசவையில் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ஆமானை அதிகமாய் கனம் பண்ணவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த மொர்தெகாயை அழித்துவிட வேண்டும். மொர்தெகாயை மட்டுமில்லை, மொர்தெகாயினுடைய இனமாகிய யூத இனத்தையே அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறான். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் இந்த ஆமான் பேசி அவனை அழிக்கிறதற்கான திட்டங்களை போட்டு எல்லா காரியங்களையும் மிக சந்தோஷமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இந்த மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை அவனுடைய அங்கத்துக்கு ஏற்றாப்போல் அவனை தூக்கி போட வேண்டும், தூக்கிலிட வேண்டும். இந்த 126 நாட்டு மக்களையும் சந்தோஷம் கொண்டாட வைக்க வேண்டும் என்கிறதான குறிக்கோளோடு கூட ஆமான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆமானுடைய வேலை ராஜாசனத்துக்கு போனது. ராஜாவாகிய அகாஸ்வேரிடத்திலே அவன் பேசுகிறான். பேசி பேசி ஏறத்தாழ தூக்குமரமெல்லாம் தயார் செய்து விட்டான். அதன் தூக்குமரத்திலே தூக்கி போடுவதற்கு ஒரு டேட்டும் தேதியும் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது. எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மொர்தெகாய் அந்த யூதன் எப்படியாவது ராஜாசனத்தில் இருக்கக்கூடிய ராஜாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போகிற கன்னிப்பெண்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே எஸ்தரை சந்திக்கிறான். எஸ்தர் அவனுக்கு ஒரு முறையிலே பார்த்தா வளர்ப்பு தகப்பனாக, சிறிய தகப்பனாராக காணப்படுகிறான். அப்பொழுது மொர்தெகாய் அந்த எஸ்தரை பார்த்து சொல்லுகிறான், நாம் செத்தாலும் பரவாயில்லை, நீ ராஜாவை பார், ராஜாவிடத்தில் யூதர்களுக்கு ஒரு விடுதலையை கேள் என்று போராடுகிறான். அப்பொழுது எஸ்தர் என்ன செய்தால் தெரியுமா? ராஜாவினிடத்தில் நான் போய் தனியே பேச முடியாது, அதனாலே நாம் அழிய வேண்டியதுதான் என்று சொல்லி பேசுகிறாள். அப்பொழுது மொர்தெகாய் சொல்லுகிறான், நாம் எல்லாம் அழியும் பொழுது, யூதரெல்லாம் அழியும் பொழுது நீயும் யூத பெண்மணிதான், நீயும் அழிந்துதான் ஆக வேண்டும், நீ தப்ப முடியாது என்று சொல்லுகிறாள். அப்படி சொல்லுகிற சமயத்திலே பிரியமானவர்களே, அவள் ஒரு திட்டமிடுகிறாள். மொர்தெகாயினிடத்திலே சொல்லுகிறாள், நீ போய் இறைவனிடத்திலே வேண்டுதல் செய், நானும் என்னுடைய தோழிகளும் சேர்ந்து நாங்கள் உணவே அருந்தாமல் 3 நாளைக்கு உபவாசம் இருந்து விரதம் இருந்து வேண்டுதல் செய்கிறோம் என்று சொன்னாள். அதே போல் எஸ்தர் தன்னுடைய கன்னிமாடத்திலே சில பெண்களை சேர்த்து கொண்டு 3 நாளாக உணவே அருந்தாமல் விரதம் இருந்து ஜெபம் செய்கிறாள். அதுபோல மொர்தெகாயும் அவன் தனியே விரதம் இருந்து ஜெபம் செய்கிறான். எப்படி ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? இறைவா, என்னுடைய ஜனங்களை நீர் காப்பாற்ற வேண்டும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்ப்பேன், என்னால் எப்படி சகிக்க முடியும் என்று சொல்லி இருவரும் பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். கடவுள் பிரார்த்தனையை கேட்டார். அப்பொழுது எஸ்தருக்கு ஆலோசனை மொர்தெகாய் வழங்கினான். ராஜாவை உன்னுடைய அறைக்கு அழைத்து அவனுக்கு நிறைவான விருந்து செய் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அப்பொழுது ராஜா எஸ்தருடைய அறைக்கு வருகிறார். வரும்பொழுது ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் உனக்கு நான் தருவேன், உன்னுடைய விருப்பப்படி நீ கேள், உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னான். உடனே அவள் என்ன கேட்டால் தெரியுமா? மொர்தெகாயை தூக்கிலிடக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட, யூதர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் பேசினான்.
ஒரு முறை இருமுறை விருந்துக்கு சென்றான் ராஜா. அந்த விருந்தின் உபசாரத்திலே முழுமையும் பிரியங்கொண்ட அகாஸ்வேரு, 127 நாட்டை ஆண்டு வந்த அகாஸ்வேரு எஸ்தரின் மீது பிரியம் வைத்து அவளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற ஆரம்பித்தார். அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஆமான், கொடிய ஆமான் கலங்குறான், தவிக்கிறான். எப்படியாவது யூத குலத்தை அழித்து விட வேண்டும், நாம் பிழைத்து விட வேண்டும், மற்ற 126 நாடு மக்களும் பிழைத்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு நாட்டு மக்கள் அழிய வேண்டும் என்கிற குறிக்கோளோடு அவன் செயல்படுகிறான். பிரியமானவர்களே, ராஜா திட்டமிட்டார். அந்த ஆமான் இந்த மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்திலே யார் தூக்கு மரத்தை செய்தானோ, யாரை தூக்கிலிட வேண்டும் என்று செய்தானோ, ராஜாவினுடைய வார்த்தைக்கு இணங்கி சம்பவமே மாறி தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று சொல்லுகிறபடி அந்த ஆமான் செய்த தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அவன் செத்தான். அவனுடைய குடும்பம் முழுவதும் சங்கரிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த சம்பவம் யூதர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. யூதர்கள் மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல, அந்த ஆமானுடைய குடும்பம் முழுவதும் சங்கரிக்கப்பட்டதினாலே திருமறையிலே எழுதியிருக்கிறது, அந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக வைத்து கொண்டார்கள். அந்த நாளை பலகாரங்களை சுட்டு ஒருவருக்கு ஒருவர் அனுப்பி கொண்டார்கள். அவர்கள் அந்த நாளிலே நல்ல பிரதானமான விருந்துகளை செய்து ஒருவருக்கொருவர் பொங்கி மகிழ்ந்து விளையாடி சந்தோஷப்பட்டு நினைத்து நினைத்து கொண்டாடினார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாதத்தையும் அந்த நாளையும் குறித்து வைத்து கொண்டு அவர்கள் கொண்டாடிக்கொண்டே, வருஷந்தோறும் கொண்டாடிக்கொண்டே இருந்தார்கள். அது நினைவு நாளாக்கப்பட்டது. பாருங்கள், ஒரு ஆமான் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று கொடிய சிந்தனை வைத்த ஆமான் சங்கரிக்கப்பட்டான். அதுபோலதான் அகில உலக மக்களையும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லுகிற சத்ருவாகிய சாத்தான், நரகாசுரன், அவன்தான் நரகாசுரன். நரகத்தில் மக்களை வாதிக்கிறவன் தான் நரகாசுரன். அந்த நரகாசுரன் அழிக்கப்படுவதற்கு யார் அந்த நரகாசுரனை அழித்தது? அங்கே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தை யூதர்கள் வருஷம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்கே ஒரு நரகாசுரன் என்று சொல்வது மனுஷனுடைய கொலைபாதகனாகிய பிசாசு. மனிதர்களை அழிக்கிறதற்காகவே கொடிய கொடிய சாப வஞ்சனைகளை செய்து பலவிதமான சாபங்களையும் சாப சூனியங்களையும் செய்து நன்றாக வாழக்கூடிய மனித சமுதாயத்தை அழித்து கொலைத்து தொலைத்து சங்கரிக்கிற அந்த நரகாசுரன், அவன்தான் சாப சாத்தான். அவனை பற்றி திருமறை என்ன சொல்கிறது தெரியுமா? பொய்யனும் பொய்க்கு பிதாவும், கொலைஞனும் கொலைபாதகனும் என்று அவனை குறித்து திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் எவ்வளவு திட்டமாக உண்மையை எழுதியிருக்கிறது பாருங்கள். அந்த மனுஷ கொலைபாதகனாகிய சத்ருவாகிய சாப சாத்தான் மனிதர்களை தூண்டி விடுகிறான். எதற்காக? பலவிதமான பாவங்கள் செய்வதற்காக. பொய்யும் பொறாமையும் கபடும் சூதும் வன்கண்ணும் வஞ்சகமும் புறங்கூறுதலும் விபசாரமும் வேசித்தனமும் விக்கிரக வழிபாடுகளும் பலவிதமான பீடி சிகரெட்டு கஞ்சா இது போன்ற கொடிய வஸ்துக்களை உபயோகித்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற மது சாராய குடி, எத்தனை பேர் குடித்து குடித்து குடித்து
ஈரல் வெடித்து மாண்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய அருகாமையில் இருக்கிற கிராமங்களில் பெரிய வட்டார பேரறிஞர் தொண்டர்களாக இருந்த அநேகர் இறந்து மண்மடிந்து போய்விட்டார்கள். எதனாலே? குடியினாலே தான். அவ்விதமாக இவர்களையெல்லாம் கெடுத்து அழிக்கக்கூடிய அந்த குடி, இதுக்கெல்லாம் தூண்டிவிடக்கூடியவன் அந்த நரகாசுரனாகிய சாத்தான் தான். அந்த சாத்தானை அழிக்க ஒருவராலும் முடியாது. இந்த காலத்திலே கூட சில நபர்கள் பிசாசுகளை துரத்துகிறேன், சாபச்சூனியங்களை மாற்றித் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் இந்த நிலக்கோட்டையிலே ஈபி காலனி பகுதியிலே ஒரு வீட்டிலே குடியிருந்தேன். அந்த சமயத்திலே அந்த வீட்டிலே யாருமே குடியிருக்க முடியாது. பல பிரச்சனைகள் அந்த வீட்டிலே இருக்கும். அதனாலே அவர்கள் ஒரு மாந்திரிகக்காரரை கொண்டு வந்தார்கள். நான் அந்த வீட்டிலே குடியிருந்தேன். அந்த மாந்திரிகக்காரர் அந்த மாந்திரிகத்தை எப்படி எடுத்தார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் அந்த காரியத்தை செய்ய போனார். நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது, நீ வெளியிலே செய்து கொள் என்று சொன்னேன். ஏனென்றால் அவனுடைய வருமானத்துக்காக அவன் வந்தான். அது ஒரு பொய்யான வேலை. அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதை சொன்ன பொழுது அவன் மிகவும் மனம் வருந்தினான். இப்படி பல சாபச்சூனியர்கள் அவர்கள் இப்படி ஏமாற்றுத்தனமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த பிசாசு தான். அதற்கு பிறகு அந்த வீட்டிலே நான் 5 ஆண்டுகள் குடியிருந்தேன். அதற்கு பிறகு அந்த வீட்டுக்கு தேவன் விமோசனத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். இப்படித்தான் பலர் நினைக்கிறார்கள், சாபச்சூனியங்கள் நம்மை விடாது என்று சொல்லி. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த பிசாசினுடைய மாந்திரிக வேலைகள் இன்றைக்கு உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மாந்திரிகமும் ஒரு மனிதனையும் ஒன்று செய்ய முடியாது. நாம் அறிய வேண்டியவரை அறிந்து விட்டால், ஏற்றுக்கொள்ள வேண்டியவரை ஏற்றுக்கொண்டு விட்டால், எல்லா சாபமும் நம்மை விட்டு நிச்சயமாக போய்விடும். அந்த நரகாசுரன் இப்படி உலகத்தையே மோசம் போக்கி விட்டான். எந்த நாடு என்று வித்தியாசம் இல்லாமல், எந்த வீடு என்று வித்தியாசம் இல்லாமல், எப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் அறிவாளிகள் என்று வித்தியாசம் இல்லாமல், எவ்வளவு பெரிய மனிதர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் பயங்கரமான அதிபயங்கரமான காரியங்களை செய்து விட்டார்கள். அதனாலே இன்றைக்கு உலகத்திலே அந்த நரகாசுரனை அழிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். அப்பொழுது தேவனே இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அவர்தான் தேவனுடைய குமாரனாக வந்தார். கடவுள் மனிதனானார். முன்றைய கூற்றின்படி, நம்முடைய அறிஞர்கள் பலர் பாடின பாட்டின்படி, முந்தைய கூற்றின்படி, நமது அறிஞர்கள் பாடிய பாட்டின்படி கடவுள் மனிதனாக வந்தார். அவர் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொண்டு வந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து செய்த செயல். அந்த நரகாசுரனை அழித்தார். அந்த நரகாசுரனை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதித்தார். சிலுவையிலே அடித்தார். சிலுவையிலே அடித்து அவனை கொலை செய்தார். அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நாம் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள்தான் இந்த நாளாக இருக்கிறது. அதனாலே தான் வாரத்தின் முதல் நாள் தோறும் நமக்கு ஒரு பூரிப்பான பண்டிகை, பூம் பண்டிகை, நமக்கு ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை,
மகிழ்ச்சியின் பண்டிகை. நமக்கு உலகம் முழுவதும் புகழ்ச்சியான பண்டிகை உயிர்த்தெழுந்த பண்டிகை. நரகாசுரனை அவர் ஜெயித்தார். ஆகையினாலே தான் இந்த நாளை உலகம் முழுவதும் இறைபெருமானை துதிக்கிற நாளாக வாரத்தின் முதல் நாள் தோறும் வைத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அந்த நரகாசுரனாகிய பிசாசை இருளுக்குள்ளே தள்ளிவிட்டார், உலகத்துக்கு ஒளியை தந்துவிட்டார். அதுதான் தீபா ஒளி என்று, தீப ஒளி என்று சொல்லக்கூடியது. இந்த தீப ஒளியை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணினார். இதெல்லாம் யூத சரித்திரத்திலும் உலக சரித்திரத்திலும் இந்திய சரித்திரத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம்தான். ஆகையினாலே இந்த உண்மை சம்பவம் மக்களுக்கு அறியாமல் சில சமயங்களிலே நாம் அதிகமான செலவுகளை செய்து மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். ஆகையினால் இது மாசு உண்டாக்குற செயல்களிலிருந்து மாசு இல்லாத செயல்களுக்கு போக வேண்டும். டெல்லியிலே இந்த கரும்புகை வெளியிடுகிற வெடிமருந்துகள் உபயோகிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நமது வட்டாரங்களிலே அதை அப்படி செய்ய முடியவில்லை. ஆகையினால் இதெல்லாம் மாசு உண்டாக்கக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் மக்கள் தங்களுடைய மன திருப்திக்கும் நிறைவுக்கும் இப்படிப்பட்ட நன்னாளை, மகிழ்ச்சியின் நாளை அனுபவிக்கிறார்கள். அது சந்தோஷம்தான். ஆகையினாலே அந்த சந்தோஷமான வாழ்வை பெறுகிற நாம் ரியலாக உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் அந்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம் பிறக்க வேண்டும். அப்படியானால் என்ன ஆக வேண்டும்? நம்முடைய பாவத்தை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தைகளை தூண்டி விடுகிற நரகாசுரன் அழிக்கப்பட வேண்டும். அவன் எப்படி அழிக்கப்படுவான்? அகில உலகத்தை மீட்டு ரட்சிக்க வந்த இயேசு ரட்சகர் அவனை அழித்தார். அவனை அழித்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்து எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிறவருக்கு நன்றி சொல்லி கொண்டாடும் பண்டிகை தான் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்டிகை. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவர் நினைவு விருந்தை ஏற்படுத்தி கொடுத்து போனார். அதைத்தான் திருச்சபைகள் உலகம் முழுவதும், ஒரு நாடு இரு நாடல்ல, அகில உலக நாடுகளும் இந்த வாரத்தின் முதல் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்தின் பாவத்திலே திண்டாடி கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து மீட்டு ரட்சித்து மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்துக்குள்ளே கொண்டாடி கொண்டிருக்க வைத்து விட்டார். அந்த மகிழ்ச்சி தந்த பெருமானை, நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு தந்த மன்னவனை, அந்த உலக இரட்சகராகிய உன்னதரை, நம்முடைய சாபங்களுக்கெல்லாம் விடுதலை தந்த விடுதலை நாயகரை நாம் போற்றி வணங்கி மகிழ்ந்து புகழ்ந்து துதித்து ஆராதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல பல நன்மைகள் செய்தவருக்கு, எண்ணில் அடங்காத காரியங்களை செய்த எம்பெருமானுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லி பாடியிருக்கிறார்கள். அப்படி ஒரு நன்றி பாடல் உலகம் முழுவதும் தொனித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நரகாசுரனை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் புகழ்ச்சியின் நாளாகவும் வளர்ச்சியின் நாளாகவும் இந்த நாள் நமக்கு அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையினாலே நாம் கொண்டாடக்கூடிய இந்த தீப ஒளியினுடைய உண்மையான சத்தியம் இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியிலே ஆமான் அழிக்கப்பட்டான். மொர்தெகாயும் அவனுடைய கூட்டத்தாரும் மகிழ்ச்சி கொண்டாடி பலகாரங்களை சுட்டு ஒருவருக்கொருவர் அனுப்பி கொண்டு ஒருவருக்கொருவர் மாபெரும் விருந்துகளை ஏற்படுத்தி மனமகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். ஏனென்றால் நம்முடைய குலத்தை அழிக்க வந்த ஆமான் அழிக்கப்பட்டான் என்று சொல்லி, உலக மனுஷ குலத்தை அழிக்க வேண்டும் என்று வந்த சாத்தானை கர்த்தர் அழித்தார். நமக்கு வெற்றியை வாங்கி தந்து விட்டார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை
விடுதலையாக்கிவிட்டார். அந்த விடுதலை நாயகரை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரை மகிழ்ந்து போற்றி பாடி தொழுது ஆராதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் மீண்டும் உலகத்துக்கு வரப்போகிறார். நரகாசுரனை அழித்துவிட்டு விண்ணகம் சென்ற வேந்தர் நமக்காக இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மாபெரும் இரட்சகர், அகில உலகத்தை ஆளப்போகிற மகாராஜாதி ராஜாவாகிய ராஜா வரப்போகிறார். ஆகையினால தான் ஒருவர் பாடினார், பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். அகில உலகத்திலும் ஒரே நேரடியான சாலைகள் அமைக்கப்படுகிறது. எல்லா சாலைகளும் ஒரு இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த உலகத்தை அரசாள போகிற மாபெரும் ராஜாதி ராஜாவுக்கு இடம் ஆயத்தப்படுகிறது. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இந்த உலகத்தில் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மடிந்து போனவர்களும் மறைந்து போனவர்களும், இந்த உலகத்தில் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே வரக்கூடிய ராஜாதி ராஜாவை சந்திக்க இந்த பூமியிலிருந்து எதிர்கொண்டு போய் விடுவார்கள். ஆகையினாலே இயேசு ராஜாவை சந்திக்க ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லப்பட்டபடி நாம் அவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக ஆயத்தத்தோடு இருந்தால், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுந்த அவரோடு செல்லுவோம். இந்த உலகத்திலே இருந்தாலும் அவர் மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்து கொள்ளப்படுவோம். எவ்வளவு பெரிய சத்திய சரித்திரம் இந்த திருமறைக்குள் இருக்கிறது பாருங்கள். இந்த நன்னாளை, இந்த மகிழ்ச்சியினாலை நினைவு கூறுகிற நாள்தான் அந்த தீப ஒளி என்று சொல்லக்கூடியது. இருளை அகற்றி ஒளியை ஏற்படுத்தி கொடுத்தவர், உலகத்துக்கே ஒளியாக வந்தவர். அவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நாங்கள் உங்களுக்கு இந்த நாளிலே அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாய் அந்த வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கட்டும். நீடூடியான வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள் என்று வாழ்த்தி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.